கூடா நட்பு கேடில் முடியும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். எண்ணத்தை பொறுத்தே நம் செயல் அமையும். வாழ்நாள் பூராவும் கஞ்சனாக இருந்துவிட்டு மரணத்தின் போது வள்ளலாக மாறி பயனில்லை. அதே மாதிரி எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு எடுப்பதும் சரியல்ல. எடுத்த முடிவை செயல்படுத்த வேண்டுமானால் பெரியவர்களிடம் யோசனை கேட்பது தவறல்ல. நன்மை தீமை பற்றி மனதிற்குள் அக்கறையோடு முடிவு எடுங்கள். சரி என்று பட்டதை செய்ய வேண்டும். ஆகையால் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. இந்த பிரச்சனை உண்டாக காரணம் எது என்பதை அறிய வேண்டும். சிலர் பிரச்சனையை தூண்டிவிட்டு ஏதும் அறியாதவர் போல் இருப்பார்கள். இவர்களையும் நாம் அடையாளம் கண்டு நீக்க வேண்டும். சரி, கதைக்கு வருவோம். ஒரு புறாவும் அன்னப்பறவையும் நட்பு கொண்டு இருந்தது. அன்னப்பறவையின் அழகை கண்டு புறாவிற்கு பொறாமையாக இருந்தது. அன்னப்பறவையோ அனைவருக்கும் அன்பு காட்டி உதவும் குணம் கொண்டது. ஒரு நாள் வேடன் ஒருவன் மரத்தடியில் உறங்கிக் கொண்டு இருந்தான். மரத்தில் அமர்ந்திருந்த அன்னப்பறவை தன் அழகான சிறகால் அவனுக்கு விசிறி கொண்டு இருந்தது. இதை பார்த்து பொறாமை பிடித்த புறாவானது வேடன் மேலே எச்சம் விட்டுவிட்டு சென்று விட்டது. இதன் சூழ்ச்சி புரியாமல் அன்னப்பறவையோ கடமையே கண்ணாக இருந்தது. எச்சம் பட்டவுடன் விழித்தெழுந்த வேடன் உண்மை அறியாமல் அம்பை அன்னப்பறவையின் மேலே தொடுத்தான். இந்த கதை நமக்கு என்ன கருத்தை சொல்லுகிறது? கூடா நட்பு கேடில் முடியும் என்பதைத்தான். கூடா நட்பு போன்றே விமர்சனங்கள் பொல்லாதது. ஒரு செயலில் குறைகளை கண்டுபிடித்து விமர்சிப்பது. அதை பற்றி கேட்டால் தெரியாது என்று சொல்லுவார். ஆனால் இப்படித்தான் இந்த உலகம் இருக்கின்றது. குறை சொல்வது எளிது, வழி சொல்வது கடினம். ஆகையால் நமக்கு நாமே நீதிபதி. நம் மனதிற்கு திருப்தி அளிக்கும் விஷயங்களில் ஈடுபட வேண்டும். மகாபாரத கதையில் கர்ண பரம்பரை. கர்ணன் எப்படி துரியோதனனோடு சேர்ந்து நட்பு கொண்டிருந்தான். நட்புக்காக தன் உடன்பிறந்த சகோதரர்களை எதிர்த்து போராடினான். ஏன் நாம் யாருடன் சேர்கிறோமோ அதன் வடிவமாகவே மாறிவிடுகின்றோம். செம்மண்ணிலே மழைநீர் கலப்பதற்கு சமம். நல்லாரிடம் தீய நட்பு கொண்டால் இப்படித்தான் இருக்கும். இதைத்தான் சேரிடம் அறிந்து சேர் என்று ஔவையார் கூறுகின்றார். தீயவனின் நட்பு நல்ல குணங்களை கொண்ட கர்ணனுக்கு யமனாகி விட்டதல்லவா? இதைத்தான் கிராமத்தில் பன்றியுடன் சேர்ந்த கன்று மலம் தின்னும் என்பார்கள். எனவேதான் சிறு வயது முதலே சேரும் இடத்தை அறிந்து பழகுவதற்கான முயற்சியை பெரியவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒருவனின் நட்பை பொறுத்தே அவனது எதிர்காலம் அமைகிறது. நல்லவரின் சேர்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கான கதையை பார்ப்போம். ஒரு சந்தையில் ஒருவன் கிளிகளை விற்று கொண்டு இருந்தான். ஒரு துறவி ஒரு கிளியையும் ஒரு கசாப் கடைக்காரன் ஒரு கிளியையும் வாங்கி சென்றார்கள். துறவி வளர்த்த கிளியோ எல்லோரிடமும் அன்பு, வணக்கம், வாழுங்கள் என்று சொல்லி மகிழ்விக்கும். கசாப்பு கடைக்காரன் வளர்த்த கிளியோ வெட்டு, குத்து, கழுத்து திருகு என கூச்சலிட்டு எல்லோரையும் பயமுறுத்தும். நல்ல சேர்க்கை என்பது நல்ல மனிதர்களை தரும். அடியார்களின் வரலாற்றை எடுத்து சொல்லி தேற்றுவார்கள். நம் துன்பத்தை கூறினால் அதைவிட துன்பம் அனுபவித்தவர்கள் எல்லாம் கடவுள் எப்படி காப்பாற்றினார் என்று தைரியம் சொல்லுவார்கள். மகாபாரத போரின் போது பீஷ்மர் களத்தில் இறங்கி எல்லோரையும் கலங்கடித்து கொண்டிருந்தார். ஆயினும் பாண்டவர் யாரும் கொல்லப்படாதது குறித்து கோபமடைந்த துரியோதனன், பிதாமகரே, நீங்கள் என்னதான் உக்கிரமாக போரிட்டாலும் உங்கள் மனதில் பாண்டவர் மீதான பாசம் குறையவில்லை. எனவேதான் நீங்கள் அவர்களை கொல்லவில்லை என்றான். பீஷ்மர் எவ்வளவோ சமாதானம் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. இறுதியில் பீஷ்மர் கோபத்துடன் எழுந்து வில்லை ஊன்றி, நாளை மாலை சூரியன் மறைவதற்குள் பாண்டவர்களை மாய்ப்பேன் என்று இது என் வில்லின் மீது சத்தியம் என்று சபதமிட்டார். உலகமே நடுங்கியது. இந்த செய்தி பாண்டவரை அடைந்தது. பீஷ்மரின் சபதம் பலித்து விடுமே என எல்லோரும் அஞ்சினார்கள். அவர்கள் பகவானின் திருவடியில் சேர்ந்திருந்தால் பகவான் நம்மை எப்படியும் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருந்தனர். இப்போது மழை பெய்ய தொடங்கியது. பகவான் திரௌபதியை அழைத்து கொண்டு மாலை வேளையில் இருள் சூழும் நேரத்தில் பீஷ்மர் வீடு நோக்கி சென்றார். மழை பெய்து ஒரே சகதியாக இருந்ததால் திரௌபதியின்
பாதரட்சை வழியெங்கும் ஒலி எழுப்பிக் கொண்டு இருந்தது. உடனே பகவான் கிருஷ்ணர் திரௌபதியிடம் விபரம் சொல்லி பாதரட்சைகளை வாங்கி தன் கையில் வைத்து கொண்டார். பீஷ்மர் படுத்து ஓய்வெடுத்தபடி இருந்தார். உள்ளே சென்ற திரௌபதி பீஷ்மரின் பாதம் தொட்டு வணங்கினாள். வழக்கம் போல அவரும் யாரென பார்க்காமல் தீர்க்க சுமங்கல் பவா என ஆசீர்வதித்தார். பின்னர் எழுந்து விளக்குகளை மெல்ல தூண்டி வெளிச்சத்தில் பார்த்தபோது திரௌபதி நின்றிருந்தாள். திகைப்பில் ஆழ்ந்தார். நாளை காலையில் போரில் பாண்டவர்களை வேறறுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேனே என வருந்தினார். பின்னர் மனம் தெளிந்தவராக வெளியே யாரோ நிற்கிறார்கள் என்று எழுந்து பார்த்தார். திரௌபதியின் காலணியை கையில் வைத்துக்கொண்டு கிருஷ்ணர் நிற்பதை கண்டார். இதை பார்த்த பீஷ்மர் பெருங்குரலில், பகவானே, தர்மத்தை காக்க அடியவரின் காலணியை தாங்கியபடி மலையில் நிற்கின்றீரே என்று உம்மை சேர்ந்தவருக்கு தோல்வி எப்படி வரும் என வணங்கினார். பகவான் புன்னகையுடன் வெற்றி செல்வியாக திரௌபதியை அழைத்து சென்றார். பாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர் என்று உலகமே சொல்லும். இதுவே நல்லார் இணக்கம். நல்லாருடன் சேர்வதால் எந்நாளும் நல்ல வழி நடந்து வாழ்நாள் முழுவதும் வெற்றியை அடைவார்கள்.